ஒரு ஆள் இருக்கக்குள்ள 2 காலையில் அதாக்களும் வேலை கொடுத்தாரான்னா சும்மா இருக்க வச்சு சாப்பாடு கொடுக்கல. அண்ணன் இருந்தா இப்படியெல்லாம் ஆட்டி நான் ஹெல்ப் கேட்டிருக்கவே மாட்டேனே. ஆடே காயிட்டு கேட்டிருக்க மாட்டேன். ஏதோ நீங்கள் அழகாக உண்மை அழகாக எனக்கு வேலை ஒன்று தந்துருப்பாங்கண்ணா. உங்களுக்கு இந்த கால் மட்டும் இருந்திருக்கு மாதிரி சொன்னால் இன்றைக்கு கூட நிலைமை வேறு இருந்திருக்கு நினைக்கிறேன். இல்லைண்ணா ஏக்கம் ஒன்று இருந்தா கால் இருக்குமா எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குண்ணா. 2 கை இல்லாத அண்ணன் பானம் விடுவார். நான் சொன்ன ஒரு வேர்ட் ஒன்று வந்து ஒரு சொல் பதம் ஒன்று வந்து இந்த மனசையும் வந்து மிகுந்த அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தேன். உண்மைக்கு எதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்களோட அண்ணன் இருந்திருந்தா வந்து நாங்கள் இன்றைக்கு வேலையில் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம்னு ஒரு வார்த்தைன்னு சொல்லியிருந்தீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதில் வந்து சொல்லியிருந்தவர் கையிலேயோ காலிலேயோ எப்படி ஊனமுற்றி இருந்தாலும் வந்து எங்களோட அண்ணர் வந்து இருந்திருந்தார் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு வேலை இருந்திருக்கு தம்பி, ஏதோ ஒரு வேலை வந்து எங்களுக்கு சம்பளம் தந்திருப்பேன்னு சொன்னீங்க. அப்போ அதன் அடித்தளத்தை வந்து நான் உங்களுக்கு இதை செய்து போட்டு சொல்லி போட்டு போகணும்னா நினைச்சு நான் என்ன விஷயம்னு சொன்னால் அண்ணர் இருந்தால் தான் செய்வாரண்டு இல்லை, அண்ணர் இல்லாட்டிக்கும் செய்வார்ன்றதை நிரூபிச்சிருக்காரு. பார்த்துருக்கீங்களா? அதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லி போட்டு போகணும். அது விளங்குதா அவங்களுக்கு விஷயம்? சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் தருமபுரத்தில் வந்து நிற்கிறோம். அன்னை உங்களுக்கு தெரியும், எங்களோட வீடியோ மூலமாக பார்த்துருந்தீங்க எல்லாருமே. அன்னைக்கு வந்து இந்த வாழ்வாதாரமாக இந்த கோழி பண்ணையை வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்கோம். இப்போ அதில் வந்து கோழிகளை அவருக்கு வழங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். தொடர்ச்சியாக கதைப்போம் வேணும்னு சொன்னால் நாங்களும் நீண்ட தொலைவில் இருந்தால் இந்த கோழி குஞ்சலை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ அதில் கண்டிஷனில் என்ன மாதிரின்னு தெரியல. அப்போ அதில் உயிராபத்துகள் உடனடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. நாங்கள் கோழி குஞ்சை வந்து கூட்டில் வந்து விட்டு போட்டு மேலதிகமாக தொடர்ச்சியாக கதைப்போம். என்ன நாங்கள் நீங்களே விடுங்க உங்களை கையால். பிறகு தரப்பால் விதிக்க போகிறீங்களா? பிறகு தரப்பால் வேண்டி நிலம் கொஞ்சம் ஈரமாக இருக்க போகிறதுக்கு தரப்பால் விதிக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து கோழி வளர்ப்புக்காக வந்து மொத்தம் 200 கோழி குஞ்சுகளை வந்து இப்போ வழங்கியிருக்கிறோம். ஒரு பொட்டிக்கில் வந்து மொத்தம் 50 கோழி குஞ்சுகள் இருக்குது. தள்ளி அண்ணனுக்கு நல்ல வருமானத்தை உழைச்சி கொடுங்க. அண்ணன் கஷ்டப்படக்கூடாது. இதுக்குள்ள 100 விட்டுருந்தா அதுக்குள்ள 100 விட்டுருவோம். பரவாயில்ல, ஒன்றுமே சாயில்லை. பயந்து ஒன்று அப்படியே மணியப்பா அங்கே நிற்கிறார், நெல்லு காட்டிக்கொண்டு நிற்கிறாருண்ணே. அதான் மணிப்பா அங்கே நிற்கிறார். சரி, ஓகே அண்ணா. நாய்கள் வந்துடும் உள்ள. ஓ கதை கதா வணக்கம்.
நல்லா ஓகே. இதில் மேத்ஸ் எல்லாம் இருக்குண்ணா, மருந்து எல்லாம் இருக்குது. இந்த மருந்து விஷயத்தை சொல்கிறேன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதை சம்மந்தமாக நீங்கள் எங்கே கேட்டுட்டீங்களா? இதை வந்து இது இப்போ வைக்கிறது குளுக்கோஸ். இதான் குளுக்கோஸ். இதுதான் குளுக்கோஸ். ஓகே. இதை வந்து இதோட கலந்து கொடுக்க சின்ன வேல். இதோட இதை கலந்து கொடுக்கட்டாம். 1 லிட்டருக்கு 1 மில்லி லிட்டர் கலக்கட்டாம். ரெடியும் தந்த வேல். ரைட்டு, இந்த போட்டு. ஓகே. அப்போ பார்த்து கொடுப்பீங்க வடிவா. இது முடிஞ்சதுக்கு பிறகு அதை கொடுக்கட்டாம். 10 நாளைக்கு 15 நாளைக்கு இது முடிஞ்சா பிறகு இந்த மருந்து கொடுக்க சொல்லியிருக்கீங்க. சரியா? எதுக்கும் நீங்கள் இருக்கா பக்கத்து ஒரு கடை இருக்குல்ல, அதில் போயிருக்கா விசாரிச்சு போட்டு கொடுங்க மருந்து விஷயங்களை. இந்த பின்னுக்கு கடைக்காரர்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குல்ல, கோல் அடிச்சு கேட்கட்டாமன்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ சொந்தங்கள் எல்லாரும் வந்து அண்ணாவினுடைய விஷயத்தை வந்து வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. எங்களுடைய ஒரு முன்னாள் போராளி தன்னுடைய நிற்கிற கஷ்டம் இல்லையா அவனுக்கு? இல்லை, முன்னாள் போராளி அவருடைய ஒரு கால இழந்து வந்து ஒரு இடத்துல வந்து 15,000 ரூபா சம்பளத்துக்காக வந்து வாட்ச்மேன் வேலை செஞ்சு கொண்டிருந்தவர். ஸோ அப்படி கஷ்டப்படுறதுன்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கு நாங்கள் சுவிஸில் இருக்கிற பிதவின் அண்ணான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா காசு தந்துட்டு இருந்தார். அப்போ அந்த 10,000 ரூபா காசின் மூலமாக வந்து இந்த அண்ணாவை வீடியோ மூலமாக வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவருக்கு இவ்வளோ பெரிய கூடும், இவ்வளோ கோழிகளும், அதை வளர்க்குறதுக்கான மேஸ்களும் வந்து இந்த இதுகளும் வந்து அந்த மேஸ்கள் போகிறதுக்கான இதுகளும் வந்து இவருக்கு கிடைச்சிருக்குது. இதை வந்து ஒரு குரூப்பாக இணைஞ்சு வந்து செய்திருக்கணும். அப்போ இதில் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணா சொன்ன ஒரு வேர்ட் ஒன்று வந்து, அதாவது சொல் பதம் ஒன்று வந்து இந்த மனசையும் வந்து மிகுந்த அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தேன். உண்மைக்கு எதுன்னு சொன்னால், நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்களோட அண்ணன் இருந்திருந்தா வந்து நாங்கள் இன்றைக்கு வேலையில்லாமல் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம்னு ஒரு வார்த்தைன்னு சொல்லியிருந்தீங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதில் வந்து சொல்லியிருந்தவர் கையிலேயோ காலிலேயோ எப்படி ஊனமுற்றிருந்தாலும் வந்து எங்களோட அண்ணர் வந்து இருந்திருந்தார் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு வேலை இருந்திருக்கு தம்பி, ஏதோ ஒரு வேலை தந்து எங்களுக்கு சம்பளம் தந்திருப்பேன்னு சொன்னீங்க. அப்போ அதன் அடித்தளத்தை வந்து நான் உங்களுக்கு இதை செய்து போட்டு சொல்லி போட்டு போகணும்னா நினைச்சு நான் என்ன விஷயம்னு சொன்னால், அண்ணர் இருந்தால் தான் செய்வாருன்னு இல்லை, அண்ணர் இல்லாட்டிக்கும் செய்வாருன்றதை நிரூபிச்சிருக்காரு. பார்த்துருக்கீங்களா? இதை நான் உங்கள்ட்ட வந்து சொல்லி போட்டு போகணும், அது விளங்குதா அவங்களுக்கு விஷயம்? இப்போ வந்து அண்ணர் உயிரோடு இருக்கணும்னு நீங்கள் இருந்திருந்தா சொன்னீங்க, அவர் இல்லாட்டிக்கும் உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுத்துட்டு தான் இல்லாமல் போயிருக்கேன் வேறு இருந்தாலும். இப்போ அந்த இடத்துல வந்து நான் அண்ணருக்கு நன்றி செய்து சொல்கிறேன். இவருக்கு உதவி செய்த ஆட்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து இவருக்கு உதவி செய்தவர்களுடைய பேர் விவரம் இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிஸில் இருந்து இந்திரன் சத்யாவுடைய பேர பிள்ளைகள் தனுஷ் நேதகா. டென்மார்க்கில் இருக்கிற அன்னலிங்கம்னா அவையில் வந்து ஒரு இடத்துல ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில் வந்து ஒரு தேத்து நிகழ்ச்சி ஒன்றை போட்டு அதில் இருக்கிற ஒரு 4-5 நண்பர்கள் இணைஞ்சு செய்திருக்கணும் அன்னலிங்கம் அண்ணா ஊடாக வந்து. அது மட்டும் இல்லாமல் ஊர்க்குருவி கரம் கொடுப்போம்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு, அதில் இருக்கிற 4-5 சொந்தங்கள் வந்து இணைஞ்சு உதவி இருக்கணும். அதாவது சீர்கழி, மிருணன், குமரன், டிவி, நிரு, ஆத்விகன், ஆதவன் என்று சொல்லப்படுற அவர்களும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக வந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம், ஜேர்மனியில் இருக்கிற எங்களுடைய ஒரு சைவ கோயில், ஒரு ஹிந்து கோயில்னு சொல்லி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த உண்டியலில் காசு போடுவாங்க தானே இந்த பக்தர்கள் வந்து, இந்த இங்கே நாங்கள் 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா போடுற மாதிரி அங்கே வர அந்த பக்த அடியார்களும் அங்கே இந்த கோயிலில் இருக்கிற அங்கத்தவர்களும் அந்த உண்டியலில் ஒரு கிடைச்ச ஒரு உதவி தொகையெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து செய்து தந்திருக்கணும். இதில் மொத்தம் 200 கோழி குஞ்சுகள் வந்து நிற்கிது. இப்போ ஒரு கோழி எத்தனை கிலோன்னு வருது? மொத்தம் 2.5 கிலோ எடுக்கலாம். 1 கிலோ கோழி வச்சு கிட்டத்தட்ட அங்கே 1000 ரூபா போகுது கிளிநொச்சியில். இங்கே எவ்வளோ போகுது? 100 ரூபா 250 ரூபா. சரி, ஒரு கோழியில் வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு வடிவாக வளர்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கோழிலேருந்து 2200 ரூபா காசு சம்பாதிக்கலாம். ஒரு கோழியிலேருந்து 2200 ரூபா காசு வருதுன்னு சொன்னால் இதில் மொத்தம் 200 கோழி இருக்குண்டா 100 கோழியில் 2,20,000 ரூபா. 200 கோழிலையும் நீங்கள் ஒரு இதுலேயே 4,20,000 ரூபா காசை உழைக்கலாம். ஆனால் அதில் கோழி சாகும். இப்படியும் ஒரு வளர்ப்பு விஷயத்தில் வந்து ஒரு நீங்கள் வடிவாக வளர்த்திங்கன்னா ஒரு 20 குஞ்சாவது சாகும்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? எனக்கும் தெரியும். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பராமரிப்பு சில பேர் வந்து கோழி இறக்காமல் வளர்த்தாக்களும் இருக்கிறாங்க. உண்மைக்கு ஒரு கோழி குஞ்சு கூட அப்போ நீங்கள் குறைஞ்சது ஒரு வடிவாக வளர்த்திங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபா காசை வந்து இதுலேருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டுடலாம். அப்போ அந்த 4 லட்சம் ரூபா காசை கொண்டு இனி தொழில் அப்படியே மெருகூட்டி நீங்கள் போகலாம். அங்கே ஒரு கூடு போடலாம். உண்மைக்குமே நான் ஒரு 15 இல்லை ஒரு 15 நாளில் வந்து நான் இந்த விஷயத்தை பார்க்கறதுக்காக எனக்கு வந்து நல்லா இருந்ததுன்னு சொன்னால் இன்னொரு உறவோட உங்களுக்கு கதைச்சி மேலதிகமாக உங்களை கூட பிரிப்பிக்கிற விஷயங்கள் அப்படியான விஷயங்களும் உங்களுக்கு செஞ்சுறாரு. சரியா? அப்போ இது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து மாதம் வந்து செரினாமான்னு சொல்லி சுவிஸில் இருக்கிற அம்மா வந்து உங்களுக்கு 25,000 ரூபா பணம் வந்து அனுப்பி வைக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மாதம் அந்த செலவுகளுக்காக. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உண்மைக்குமே ஒரு 200 கோழிகள் வளர்க்குறது தேவையான ஒரு பெரிய கூடு ஒன்றை வந்து அடித்து கொடுத்துருக்கு. கூட இருக்க சுற்றி பார்ப்போம். நீங்கள் இல்லைங்க நடக்காதீங்க. ஓகே, பாருங்கள். ஒரு ஆங்கிளில் மட்டும் காட்டக்கூடாதுண்ணே. இந்த
கூடு கோழி விஷயங்கள் கொஞ்சம் நாங்கள் இந்த விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு அதுக்காக வந்து இந்த உறவுகள் வந்து எங்களை மன்னிக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ஆக்களை நாங்கள் பிடிக்கிறதுல வந்து கொஞ்சம் காலம் சிரமப்பட்டு கொண்டு நாங்கள் அதுக்குள்ள மலைகள் அப்படி வந்துட்டுது. அதுக்கு பிறகு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக வந்து நாங்கள் இந்த கோழிகளை எடுக்கிறதுக்காக முயற்சி கொண்டு நாங்கள் எங்களுக்கு உண்மையாகவே டைம் இல்லாத நேரங்களில் கோழி குஞ்சு வந்திருக்குது. அந்த டைம் எங்களால் போயிடலாம் போயிட்டுது. அதுக்கு பிறகு நாங்கள் கோழிகளை வந்து ஒரு 15 நாள் எடுக்க வந்து மழை டைமில் வந்து கோழி குஞ்சுகள் வந்து விற்பனை ஆகிறது இல்லையா. மலையில் வந்து கோழி குஞ்சை நாங்கள் வளர்த்தா இறக்குறது தானே. இப்போ மலைகளில் வந்து ஆக்கள் கோழி குஞ்சை விரும்பி வாங்குறோம் இல்லையா. மழைக்குன்றதால வந்து கொழும்புல இருந்தால் கோழி குஞ்சு வாடுறது, அங்கே ஓர்டர் போடுறது குறைவாக இருக்கிறதால கோழி குஞ்சில் வந்து போடுறது இல்லையா என்று சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லியிருந்தாங்க இப்படி எங்களுக்கு எடுத்து தாங்கோ நாங்கள் வேண்டுறோம் என்று சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க 200 கோழி குஞ்சுகளுக்காக வந்து கொழும்புலேருந்து எடுக்கிறது கஷ்டம், கொஞ்சம் ஓர்டர்ஸ் வர விட்டு உங்களுக்கு சேர்த்து அதை எடுத்து தரோம்னு சொல்லி இப்போ மழை முடிஞ்ச அப்புறம் வந்து இன்றைக்கு இந்த கோழி குஞ்சில் எடுத்து வந்துருக்காங்க. இந்த கோழி குஞ்சிலே ஒரு விஷயம் இருக்குது என்ன சொன்னால், இது ஒரு வேறு ஆள் ஓர்டர் கொடுத்த கோழி குஞ்சு அவர் எடுக்கலைன்னு சொன்னோம். அது 300 குஞ்சு அதில் 200 குஞ்சு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இல்லாட்டிக்கு எங்களுக்கு 7ஆம் தேதி தான் கோழி குஞ்சு வாரன்னு சொல்லியிருந்தது. அப்போ கொஞ்சம் அதனால் எங்களுக்கு லேட் ஆகிடுது கோழி குஞ்சில் எடுக்கிறதுல வந்து. அப்போ இதில் வந்தோன்னா நீங்கள் இந்த 4 பேருக்கும் நன்றி சொல்லி விட்றீங்களா? இந்திரன் சத்யாவின் பேரப்பிள்ளைகளான தனுஷ் நேகா அவர்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லி விடுங்க. அவங்க நன்றி, ரொம்ப நன்றி. என்ற இதை கேட்டு இந்த கஷ்டத்தை கேட்டு அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் டென்மார்க் அண்ணலிங்கம் அண்ணாவும் அவருடைய நண்பர்களுக்கும் ஒரு உதவி. எல்லா அண்ணாக்களுக்கும் என்னுடைய இதை கேட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மற்ற ஊர்க்குருவி கரம் கொடுப்போம்னு சொல்லப்படுற அமைப்பும் அதில் இருக்கிற அந்த உறவுகளுக்கும் நன்றி. அந்த ஊர்க்குருவி அந்த அமைப்பு அந்த அண்ணாக்களுக்கும் ரொம்ப நன்றி. மிக முக்கியமாக இந்த கோயில் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் ஜேர்மனியில் இருக்கிற சிங்கன் என்று சொல்லப்படுற நகரில் இருக்குது இந்த கோயில். அந்த அங்கத்தவர்களுக்கும் அடியார்களுக்கும் நன்றி. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சரி, ஓகே. இந்த 4 உறவுகளுக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது சம்பந்தமான உங்களுடைய குறை நிறைகளை வந்து நீங்கள் சொல்லலாம்ண்ணா. இதில் என்ன குறைவிட்டு இருக்கா, இதில் என்ன குறைவிட நீங்கள் எங்கிற முகத்துக்காக ஒரு குறையும் இல்லை. கோழி கூட அடித்து தந்தது ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அப்படியா? கோழி கூட பிடிச்சிருக்கா? அப்படியா? நல்ல பெரிய கூடும். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த மேஸ்களையும் வாங்கி வந்திருக்கோம். 200 கிலோ மேஸ் இருக்குது. இதையும் கட்டி விடுவோமா உள்ள? வர வச்சு நான் கட்டுறீங்களா நீங்கள்? ஓகே. இது காணும் தானே, இது 4 இது காணும். 2 காணும்னு சொன்னது நாங்கள் 4 வாங்கிட்டு வந்தோம். காணாடி பார்ப்போம். காணாடி சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த அடிப்படை வளரோடு தான் பிரச்சனையாகும். இது என்னோட வந்து முதல் மாதம் இதை நீங்கள் ஃபுல்லாக வளர்த்து முடிக்க மட்டும் என்னோட தொடர்பில் இருக்க கட்டாயம் சொன்ன என்ன சொல்லுங்க. என்ன சொன்னால் நீங்கள் முதல் கட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு பிறகு தோக்குறது வரக்குள்ள வந்து பார்த்து கட்டாயம் வந்து பார்த்துட்டு போகிறேன். உங்களை சந்தேகத்தில் இல்லை நீங்கள் கால் பிரச்சனை பார்த்தா தான் எனக்கு ஒரு இதாக இருக்குது. என்னது இந்த மேட்ச் எழுதுகள் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க. ஓட்டு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கால் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டங்களில் முன்னோர் கால் இருந்தால் என்ன அவங்கள்ட்ட பிரச்சனையை சொன்னேன் தானே. கால் போய் சரி, அப்போ கொழும்பு தான் போகணும். ஒரு 70-80 தேவைப்படும். அப்படியா? பம்மெல்லாம் ஃபுல்லாக மாற்றணும். மாற்றினா ஓகே, பெரிய கேனில் இப்படி வாடிலாம் தண்ணி எழுதி கொண்டு வரலாம். சரி, இப்போ அந்த கால் விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, யாராவது வந்து செய்தால் அதை செய்யலாம். இப்போ அந்த கால் இல்லாமல் என்னென்னு நீங்கள் அன்றைக்கு கேட்டு நான் கால் இல்லாமல் செய்யலாமா அவங்களான்னு நீங்கள் ஓமன் சொன்னீங்க. பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு யாரும் ஹெல்ப் ஒரு ஆளை கூப்பிட்றதானே வந்து இவர் ஹெல்ப் வேறு. சரி, ஓகே. நான் வந்து சத்தியமாக அடிக்கடி வந்து பார்க்க உங்களுக்கு சரி இந்த கூடு எத்தனை தடவை வந்துட்டேன். 1 கிலோ 1.5 கிலோ அப்படி வரட்டும், உங்களுக்கு கோல் அடி சொல்கிறேன். முதல் கோழி கேட்க சொல்லுங்கள், நான் வந்து வாங்குறேன். ஓகே, சரி, ஓகே, சந்தோஷம். இதில் இவருக்கு வந்து இவ்வளோ உதவிகளையும் செய்து கொடுத்த எங்களுடைய உறவுகளுக்கு நன்றி. இருந்தாலும் நாங்கள் ஒருக்கா கூட்டுக்குள்ள ஒருக்கா போய் வழியாக பார்த்துட்டு வரோம். உங்களை கோழி கூட்டுக்குள்ள பாட்டாவோட போகலாம். இப்போ பார்க்க தான் தண்ணி ஊற்றுவீங்க. வளர்ந்து கண்டா இந்த கூடு ஃபுல்லாக நிற்கும். 100 கோழி இதுக்குள்ள 100 அதுக்குள்ள 100 மறந்து. ஆனால் இப்போ வந்து சொன்னா அந்த மறந்துடாதீங்க, குஞ்சுகள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்குமா. அந்த அன்னையை வச்சு கொஞ்சம் கல் மாற்றி மாதிரி கல் எடுக்குங்க. 4 அடிக்கு படி 25 பிரித்து விடுங்க. 25 அங்கால 25 பிரித்து விடுங்க. இதுக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் அதை இதை எடுத்து போத்தி விடுங்க. தந்துருப்பாங்க, தரப்பால் எடுத்து போத்தி விடுங்க. இந்த மருந்தை கீழே எடுத்து வச்சுட்டு வாளியில் எடுத்து தான் கலக்கணும். மருந்து கணக்காக தான் விடணும். இவருக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மைக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும்.
அண்ணன் வடிவா சக்ஸஸாக கொண்டு போகிறா இருந்தால் அண்ணா ஒரு பெரிய தொழிலதிபராக கூட வரலாம். செய்யுங்க நான் வடிவா நீங்கள் வாங்க அதில் வரும்போது நம்பர் நான் இந்த கோழி செக்ஷன் நீங்கள் ஃபுல்லாக வளர்த்து விற்கும் மட்டும் நான் என்னால் வந்து பார்த்துட்டு இருப்பேன். என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க. மேஸ்காவனும் தண்ணிக்கு நினைக்கிறாங்க சொன்னேன். தண்ணி போட்டாலே பழுதா போயிடும். கல்லை தூக்கி வச்சு அடிக்க ஒரு உள்ள நாங்கள் அடிக்க வச்சுருவோம். இப்போ நீங்கள் தூக்குற கஷ்டம் இதை நாங்கள் போய் எங்கே வச்சுட்டு போகல. இல்லை ஆள் நிற்கிது. நான் தூக்கி ஒரு பார்ப்பாங்க. உள்ளுக்கு தான் அடுக்கிற பிளான். உள்ளுக்கு அடுக்குன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரி மேசை இருக்குது. மேசைக்கு மேலே வச்சு விட்டா கண்ணா ஊறாதில்ல. சரி ஓகே. இப்போ இந்த பாங்கை கொண்டு உள்ளே வச்சுட்டுனா அதுக்கு மேலே அப்படியே கீழே 2 மேலே 2 அடிச்சு அடிக்கி விட்டா மீதியை 1 அரைவாசி எடுத்து போட்டு இவங்களை வைக்க தானே வேணும். சரி இந்த விஷயத்தை வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. மலையில் நினைறது கொஞ்சம் ஒரு குஞ்சு தான் செத்த வேண்டும். நீங்கள் ஜோசிக்க வலிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகும். கொஞ்சம் சாகக்கூடாது. சரியா சாகவே அதுதான் பெரிய பிரச்சனை. சரி நான் போய்ட்டுட்டா. மீண்டும் அத்தனை உறவுகளுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம் சொந்தங்கள். ஓகே போய்ட்டு வரேன். சொந்தங்கள் எல்லாரும் வந்து இன்றைக்கு அந்த ஒரு முன்னாள் போராளி தன்னுடைய கால இழந்த அந்த முன்னாள் போராளிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவி செய்கிறத வந்து வீடியோ மூலமாக வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு போராளியாக இருந்து வந்து அவருக்கு வந்து கால இழந்து இப்போ வேலை வாய்ப்பு இல்லாமல் வந்து மனைவியும் விட்டுட்டு போன நிலைமையில் வந்து தனியாக வந்து வாழ்ந்து வந்தவர் ஒரு பிள்ளையோட வந்து அவர் வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுறத வந்து எங்களுடைய சமூக வலைத்தளங்களாக போட்டதால் வந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி ஒன்று அவருக்கு கிடைச்சதை தான் நாங்கள் இப்போ அவருக்கு செஞ்சுருக்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்த ஒரு ஆள் வந்து இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து ஒரு முதலாளியாக வரக்கூடிய அளவில் வந்து ஒரு உதவியை செஞ்சுட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 200 கோழி குஞ்சில் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த 200ஐயும் வந்து அவர் சரியாக வளர்த்தெடுத்தேன்னு சொன்னால் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்து அவர் உழைச்சிடலாம். உண்மைக்குமே வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே முதல் கட்டத்திலே உழைச்சிடலாம். சரி அந்த காசை கொண்டு அவர் இனி திருப்ப கோழிகளை வாங்கி விட்டு வளர்த்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகளோடாக வந்து நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 4 பேர் தான் இணைஞ்சு இந்த 4 அமைப்புகளும் இணைஞ்சு தான் இந்த உதவியை வந்து செஞ்சுருக்கணும். அதில் வந்து முதலாவதாக வந்து சுவிஸில் இருந்து இவர் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து எனக்கு முதல் கட்டமாக 30,000 ரூபா பணம் வந்து அனுப்பியிருந்தவர். பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிஸில் இருக்கிற இந்திரன் சத்யாவின் பேரப்பிள்ளைகளான தனுஷ் நேகாவினுடைய அன்பளிப்பாக வந்து இந்த 30,000 ரூபா பணத்தை வந்து அனுப்பியிருக்கணும். அதாவது சுவிஸ்லேருந்து இந்திரன் சத்யாவின் பேரப்பிள்ளைகளான தனுஷ் நேகாவினுடைய அன்பளிப்பாக வந்து 30,000 ரூபா பணம். அது மட்டும் இல்லாமல் ஊர்க்குருவி கரம் கொடுப்போம் என்ற ஒரு அமைப்பு. நீங்கள் இந்த ஊர்க்குருவி கரம் கொடுப்போம் என்ற அமைப்பை வந்து நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கலாம். நானே சில இடங்களில் வந்து பார்த்துருக்கிறேன். நிறைய உதவிகள் செய்கிற ஒரு அமைப்பு. அந்த ஊர்க்குருவி கரம் கொடுப்போம் என்ற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி அது வந்து லண்டனில் இருக்குது. லண்டனில் இருந்து அதுக்குள்ளே இருக்கிற சீர்காழி, மிருணன், குமரன், டிவி, நிரு, ஆத்விகன் ஆதவன் என்று சொல்லப்படுற இந்த இவர்களுடைய எல்லாருமே இணைஞ்சு வந்தான் 1 லட்சம் ரூபா பணத்தை வந்து அனுப்பியிருக்கணும். அதாவது ஊர்க்குருவி கரம் கொடுப்போம் என்று சொல்லி அது நல்ல ஒரு பேராகவும் இருக்கிற நல்ல ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த மெம்பர்ஸ் நினைக்கிறேன் அந்த அவர்கள் எல்லாருமே இணைஞ்சு தான் இந்த உதவியை லண்டன்லேருந்து செய்திருக்கணும். அடுத்து ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் ஜேர்மன் நாட்டில் வந்து சிங்கன் எனும் நகரில் வந்து இருக்குது. ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் ஜேர்மனில் சிங்கன் என்று சொல்லப்படுற நகரில் அமைஞ்சிருக்குது. இங்கே இருக்கிற கோயிலுடைய அங்கத்தவர்களும் அடியார்கள் எல்லாருமே இணைஞ்சு தான் இவர்களுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபா பணத்தை வந்து அனுப்பி அவருக்கு வந்து இந்த வசதியை வந்து செய்து கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருக்கிற ஒரு 4-5 நண்பர்கள் அதாவது அவர்கள் வந்து சில ஒரு இடத்துல வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்று நடக்க வந்து அங்கே வந்து ஒரு சிற்றுண்டி சாலை ஒன்று அமைச்சு வந்து அதிலிருந்து வந்த வருமானத்தை வந்து இங்கே மக்களுக்காக வந்து வழங்குறது வழக்கம். அப்போ அப்படி தான் அவர்களும் வந்து எங்களுக்கு 1 லட்சம் ரூபா பணத்தை வந்து அனுப்பியிருக்கணும். இந்த 4 பேர் முனைஞ்சு இவ்வளவு பணத்தை அனுப்பி தான் அந்த விஷயத்தை வந்து அவர்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கணும். குறிப்பாக வந்து டென்மார்க்கில் இருக்கிற அன்னலிங்கம் அண்ணா இந்த அன்னலிங்கம் அண்ணா தான் என்னுடைய நண்பர்களோடாக கதைச்சு அந்த பணத்தை வந்து இந்த நபருக்காக வந்து வாங்கி எங்கள்கிட்ட வழங்கியிருந்தவர். ஸோ அன்னலிங்கம் அண்ணாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வலிமையாக எங்களோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பல்கலைக்கழக மாணவர் நிதி, முதியவர் நிதி எல்லாம் வந்து எங்களோடாக செய்கிறவர். அப்போ இவர் இப்போ இந்த குடும்பத்துக்கும் வந்து இந்த உதவிக்கு காரணமாக இருந்திருக்கிறார் அந்த நண்பர்களோடு இணைஞ்சு. ஸோ இந்த 4 குழுக்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு உதவி. எங்களுடைய போராட்டத்தையும் தலைவரையும் நம்பி இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்த ஒரு நபர். ஆனால் அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலையும் வந்து அவர் எங்களுடைய போராட்டத்தையும் தலைவரையும் வந்து விட்டு கொடுக்காமல் அவர் வந்து அந்த இடத்துல பேசியிருந்தவர். அது இவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை ஒன்று ஏற்படுத்தியிருக்குதுன்னு தெரியல. இவருக்கு நிச்சயம் உதவி செய்து கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த உதவியை வந்து அந்த நபருக்கு செய்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொன்னங்களே. மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம். இப்படியான உதவிகளை செஞ்ச எல்லா இந்த உறவுகளுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.